வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. தனது பேச்சு குறித்த விமர்சனத்துக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். 25 முதல் 30 வருடமாக கல்வித்துறையில் இருந்துள்ளேன். என்னுடைய உரையாடல் ஆங்கிலத்தில்தான் இருந்துள்ளது. நான் இப்படிதான் பேசுவேன். யாருக்காகவும் எனது ஸ்டைலை மாற்ற முடியாது என்று கூறினார். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதி அமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. அமைச்சர் மரிய வில்சன் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று திமுக உறுப்பினர் ஏவா வேலு சமாதானப்படுத்தினார். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வட்டார வழக்கு மொழி உள்ளது, அதனால் சீரியஸ் தேவையில்லை என்று கூறினார். ரொம்ப சீரியஸ் ஆகாது. ஒரு வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தா நீங்க யாரும் வருத்தப்படலாம். ஒரு புதியதாக இப்போதான் அந்த கன்னி பேச்சு பேசுறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவரு திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வடசென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு நெல் கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் EPS மற்றும் செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை போதாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 3000 ரூபாயும் அடுத்த ஆண்டில் ரூபாய் 3500 ரூபாயும் கொள்முதல் விலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கும் மேல் வருமானம் வரும் கோவில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு அமைத்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பொம்மபுரம் ஆதீனம் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவில் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி மற்றும் பாடகர் வேல்முருகன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றம் நடைபெறாமல் போவதற்கு மோடியும் அமித்ஷாவும் தான் பொறுப்பு என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து அமித்ஷா அவைக்கு வந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே கோரிக்கை என்றும் அவர் கூறினார். சென்னை மெரினா, பெசன்ட் நகர், திருவான்மியூர் கடற்கரைகளில் ஏர்டெல் நிறுவன CSR நிதி மூலம் 107 வைபவ் ஸ்மார்ட் கம்பங்களை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் முதல் பொதுமக்கள் தினமும் 45 நிமிடங்கள் இலவச வைஃபை சேவையை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த 4 தொழிலாளர் சட்டங்களை கைவிடக் கோரி தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. இந்திய நாடு முழுமைக்காக
நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுகவில் இருந்து தாவேகவில் இணைந்த கவுன்சிலர் விசில் அடித்ததால் சலசலப்பு. மற்ற கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து தாவேக கவுன்சிலர் 2 கூட்டங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் வருகின்ற 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் கூட்டத்துக்கு அவர் இயலாது என்று இது மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் கூட்டத்துக்கு 2 கூட்டத்தை நான் அவரை சஸ்பெண்ட் செய்கிறேன். இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலை துண்டித்து கொல்லப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. நிலத்தகராறு காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் இலுப்பூர் போலீசார் தீவிர விசாரணை. விழுப்புரம் அருகே குடும்ப தகராறில் மனைவி மீது கணவனே ஆசிட் வீசியதில் அந்த பெண்ணுக்கு இடது கண் பார்வை பறிபோனது. ஆசிட் வீச்சில் காயமடைந்த பெண் மற்றும் முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தப்பி ஓடிய கணவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை மதகு பகுதியில் அனுமதியின்றி ட்ரோன் பறக்கவிட்டு ரீல்ஸ் எடுத்த பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் மீது கேரளா வனத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புலிகள் காப்பக பகுதியான அங்கு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்யவும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறப்படுகிறது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஹோசூர் அருகே தமிழக கர்நாடகா எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம். வட்டால் நாகராஜ் உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழக வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. ஜார்க்கண்டில் போட்டித் தேர்வு முறைகேட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். சாலையில் பேரணி சென்றவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதால் இளைஞர்கள் வயல்வெளி பகுதிகளில் சிதறி ஓடினர். மணிப்பூர் கலவரம் தொடர்பான சிபிஐ, என்ஐஏ வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்குமாறு கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. 31 சிபிஐ வழக்குகளில் 27 வழக்குகளிலும் 30 என்ஐஏ வழக்குகளில் 15 வழக்குகளிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம்பெற்றவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க கோரிய வழக்கு. மத்திய அரசு மற்றும் அசாம் மாநில அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.